ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா ட்ரா வந்து 695. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 991. இதில் நான் பி போர்டில் 69 நம்பர் எடுத்திருந்தேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 9 நம்பரே 2 போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஏ போர்ட்லேயும் இருந்தது, நம்ம சொன்ன மாதிரி பி போர்ட்லேயும் 9 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ரெண்டாவது மெத்தடில் என்ன கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன்னா, 6 நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்லையும் 6, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே 6 அதுக்கு அடுத்த நாள் 9, 6 6 6 6 6 9 6 6 6 9. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்ட் நம்பர் 6 தான். அதனால தான் நேற்றைய ரிசல்ட்டுக்கும் பி போர்டில் 6 என்ன 9 எடுத்திருந்தேன். 9 நம்பரே நேற்றைய ரிசல்ட்டு பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்து, ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் 1. அதே மாதிரி போன மந்த்து சார்ட், பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்லாம் எடுத்திருப்பேன். இப்போ இந்த வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும், இப்போ போன வார காரணியா நம்பர் 869, அதுக்கு முன் வார நம்பர் 997. இதில் சி போர்டு மட்டும் பாருங்கள். போன வார சி போர்டு 9, அதுக்கு முன் வார சி போர்டு 7. 7, 9 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து மூணாவது பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 1 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து காரணியா ஓகேவா, வீக்லி சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். 7, 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 447, அதுக்கு அடுத்த வாரம் 019, அதுக்கு அடுத்த வாரம் 212. இங்கே 887, அதுக்கு அடுத்த வாரம் 096, அதுக்கு அடுத்த வாரம் 521. இப்போது 997, போன வாரம் நம்பர் 869. 7, 9 அதுக்கு அடுத்த வாரம் 1, 2. இங்கேயும் 7, 9 அதுக்கு அடுத்த வாரம் 2, 1. இங்கேயும் 7, 9ன்னு இருக்குது. போன வாரம் சி போர்டு, அதுக்கு முன் வாரம் சி போர்டு. அப்போ இந்த வார ரிசல்ட்டு, இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2, 1 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயும் அதுக்கடுத்து சி போர்ட்லேயும் எடுத்திருப்பேன். இது வந்து நம்ம இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் வச்சுலாம் சொல்லலை, எல்லாமே வந்து வீக்லி சார்ட், காரணியா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 7, 9 7 ஒரு வாரத்தில் பாஸ் ஆகிட்டு, அதுக்கு அடுத்த வாரத்தில் 9 பாஸ் ஆனால் அதுக்கு அடுத்து மூணாவது வாரத்தில் 2, 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 447, 019, 212. 857, 096, அதுக்கு அடுத்த வாரம் 521. இப்போ 997, போன வார காரணியா நம்பர் 869. 7, 9 1, 2. இங்கேயும் 7, 9 2, 1. இப்போ போன வார சி போர்டு, அதுக்கு முன் வார சி போர்டு பார்த்தீங்கன்னா 7, 9 இருக்கிறதுனால 2, 1 இந்த 2 நம்பருமே நான் வந்து பிசி போர்டில் எடுத்திருப்பேன். 2 பி போர்டு, அதுக்கடுத்து 1 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே வந்து இதுவுமே சார்ட் கம்பேரிஷன் தான். போன வார்த்தை நம்பர் வந்து 869. இப்போ 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற காரணியா ரிசல்ட்டில் 5, 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 065, 787, 887 ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து 245, அதுக்கு அடுத்த வாரம் 484, அதுக்கு அடுத்த வாரம் 997. என் நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 8, 7. இந்த இடத்துல 8, 5, 7. இங்கேயும் 5, 8, 7. இப்போ போன வாரம் நம்பர் 869, 8 மட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5, 7 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துருப்பேன். இப்போ சொன்ன இந்த 2 மெத்தடுமே வந்து காரணியா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். போன மந்த்து பிப்ரவரி மந்த் வச்சு எதுவுமே எடுக்கல, எல்லாமே வீக்லி சார்ட் வச்சு ஜென்ரலாக எடுத்த நம்பர். 7, 9 இருந்தால் 2, 1 பாஸ் ஆகலாம். 2, 1 பிசி போர்டில் எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து 8 நம்பர் நம்மளுக்கு காரணியா ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்து இல்லை அதுக்கு முன் போர்டில் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கிற பேட்டர்ன் வந்து 8, 5, 7 தான். அதனால் போன வார ரிசல்ட்டில் 8 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட், இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5, 7 இந்த 2 நம்பருமே பி போர்டில் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 2 மெத்தட் கேல்குலேஷன் மட்டுமே வச்சு நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, 7, பி போர்டில் 2, சி போர்டில் 1. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 521 இல்லைனா 721. இப்போ அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 52, 72, பிசி வந்து 21, ஏசி வந்து 51, 71. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் வீக்லி சார்ட், காரணியா வீக்லி சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கம்பேரிஷன் வச்சு தான் 7, 9னா 2, 1, 8 இருந்தால் 5, 7ன்ட்டு ஏ போர்டில் 5, 7, பி போர்டில் 2, சி போர்டில் 1. பாக்ஸில் 2 நம்பர் 521, 721. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 52, 72, பிசி 21, ஏசி வந்து 51, 71 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 மெத்தடில் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.